ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் எங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இந்த படம் வந்து இட் ஹஸ் பீன் குவைட் அ ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் வெரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ள ரொம்ப அமேசிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது வந்து டைரக்டருக்கு ஜான் கிளாடி. அவரோட முழுக்க முழுக்க அவருடைய சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு கதையை தான் வந்து படமாக பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஆத்தென்டிசிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது படத்தில். அவர் தான் என்னை உள்ளே கொண்டு வந்தார் அண்ட் ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட டெடிகேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோடய ஸ்டூடியோ வந்து வேளச்சேரியில் இருக்கும், இவர் சாலிகிராமத்தில் இருப்பார். எனக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். எனக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்வார். ஓகே, பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா சாலிகிராமம்ல வந்து சைக்கிள்லே வருவார் வேளச்சேரிக்கு கம்போசிங்காக. அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். நான் அந்த டெடிக்கேஷன் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஆன் போர்ட் ப்ரோ. அடுத்து வந்து சையத் ஹீரோ. அவர் வந்து ஹீரோவாக மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறையா ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம ப்ரொடியூசர் சாரோட ரெப்ரசன்டேட்டிவாகவே இருந்திருக்காரு. படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட ரியல் வேர்ல்டு ஆட்டிடியூடும் சரி என்னை ரொம்பவே ஈர்த்துருச்சு அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ சையத் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அன் அமேசிங் திங். அண்ட் அடுத்து ப்ரொடியூசர் துரைராஜ் சார் இந்த படத்தை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த டீமை சப்போர்ட் பண்ணி ஒரு நியூ கமர்ஸ் எல்லாரையுமே பெருசாக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு சக்தி அண்ணா, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எதுவாக இருந்தாலுமே நல்ல படங்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு சக்தி அண்ணா. இந்த படத்தையுமே வந்து பார்த்துட்டு உடனே இம்ப்ரெஸ் ஆகி சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் சக்தி அண்ணா தான். இந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். இப்போது டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா வசந்த் டிஓபி. இந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு சீனும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. யூனிட் கிடையாது, பெரிய லைட்ஸ் கிடையாது, அவைலபிள் லைட்ஸில் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு. ஸோ கேமராமேன் ஹஸ் டன் அன் எக்ஸப்ஷனல் ஒர்க். நான் மியூசிக் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பெரிய பார்ட் அதில் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் சதீஷ், அவர் வந்து எவ்வளோ ஃபுட்டேஜ்னு எனக்கு தான் தெரியும், ஏன்னா நான் ரஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோத்தையும் வந்து ஸ்கிம் பண்ணி ஒரு வேர்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் மல்டிபிள் வேர்ஷன்ஸ் பண்ணி எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பண்ணுறது வந்து ரொம்பவே டைம் எடுத்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் திஸ் ஃபில்ம் பீயிங் லைக் திஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கவித்ரன் இங்கே இருக்கார். ஓகே, ஹீஸ் ஆர் இபி பட் ஆல்சோ லிரிக் ரைட்டர். என் கூட வந்து மியூசிக்கில் வந்து ஒரு சாங் வந்து லிரிக்ஸ் அந்திவானம்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே அதை வந்து பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் த மூவிலையும் இவர் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இந்த பாட்டு அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் ஆஸ் லிரிக் ரைட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு லிரிக் ரைட்டர் நீண்ட நாள் நண்பர் மோகன் ராஜா. ரொம்ப பிஸியாக இருந்தாலும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த பாட்டில் நிறையா நீ பார்க்கும் பார்வைன்ற பாட்டு யாரும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு. அந்த சாங்கை வந்து எங்களுக்காக எழுதி கொடுத்தாரு. அதோட சேர்த்து அந்த பாட்டை பாடின கப்பிலுக்கும் என்னோட தேங்க்ஸ் டு மேக் தட் சாங் சவுண்ட் ஸோ அமேசிங். இது இல்லாமல் தினேஷ் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு புது ரெவல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி நிறைய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸில் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தவர். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தினேஷும் கூட. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, கார்த்திக் நேதா அண்ணா வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாடலுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஐகிரி நந்தினியோட ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் படத்தில் பார்ப்பீங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப இன்டென்ஸாக அந்த சீனுக்கு என்ன தேவையோ அழகாக எழுதி கொடுத்துருக்காரு.
ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் டிப்ஸ் தமிழ் எங்கள் ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் நல்லாவே ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் அ வெரி பிக் லேபிள் ஆல் ஓவர் இந்தியா. எங்கள் சாங்ஸையும் எடுத்து ட்ரெய்லரையுமே வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் டிப்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு வில்லுப்பாட்டு ஃபார்மேட்டில் வந்து பண்ணலாமா அப்படின்னு டைரக்டர் வந்து என்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னார். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் இந்த படத்தை ரொம்ப நான் விரும்பி பண்ணேன்னா அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஒரு மியூசிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி கதையிலே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நாகர்கோயிலில் எல்லா இந்த வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ஹண்ட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் ரிஹர்சல் கொடுத்து சென்னை கூட்டிகிட்டு வந்து அவங்கள எங்கள் ஸ்டுடியோவில் வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டுடியோவில் போட்டாலே அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் புதுசாக இருக்கும். அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள பாட வச்சு அதை கதையில் ஒரு எலமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மியூசிக் டைரக்டர்ஸால் கண்டிப்பாக டைரக்டரோட சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு புது எஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு டைமாக தமிழ் சினிமாவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை நான் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ படத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயமாக இருக்கும். அது இல்லாமல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை டீம். என்னோட சவுண்ட் இன்ஜினியர் பாலா, என்னோட அசிஸ்டன்ட் ராபர்ட், கிரி அண்ட் எவ்ரி மியூசிஷியன் அண்ட் எவ்ரி சவுண்ட் இன்ஜினியர், எல்லா சிங்கர்ஸ் ஹூவர் ஒர்க் வித் மீ. இது வந்து இந்த மியூசிக் அண்ட் இந்த அவுட்புட் வந்து என்னோட எஃபர்ட் மட்டும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மை என்டையர் டீம். அண்ட் இந்த ஃபுல் படமுமே வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். எவ்ரி சிங்கிள் மெம்பர், நான் மென்ஷன் பண்ணவங்களும் சரி, பண்ணாத நிறையா பேரும் சரி, அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு டீம் ஒர்க்கு இந்த படம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன், ஹார்ட் அண்ட் சோல் உள்ளே போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேரிங்கான அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். வர 23rd அன்றைக்கி ரொம்பவே புதுசாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.